ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. எல்எல்ஆர் லைசன்ஸ்க்கு வந்து அது வந்து தொலைஞ்சு போகும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து எப்படி அப்ளிகேஷன் இல்லாமல் வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிசி இல்லை மொபைல் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்க. இதில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிங்க. எம் பரிவாகன். சர்ச் கொடுங்க. அதில் எம் பரிவாகன் வெப்சைட் அதை ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து ஆன்லைன் சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணிங்க. அதில் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடான சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணி உள்ளே வைக்குங்க. இதில் அப்ளிகேஷன் நம்பரே இல்லாமல் எப்படி திரும்ப டிரைவிங் லைசன்ஸ் அப்ளிகேஷனை வந்து எடுக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்துட்டு அதர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதர்ஸ் அது கிளிக் பண்ணுங்க. அதில் பின் அப்ளிகேஷன் நம்பர் செகண்ட் ஆப்ஷன் அது கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை வந்து கொடுத்துக்குங்க. நான் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். இதில் உங்கள் ஆர்டிஓ எந்த ஆர்டிஓ அந்த ஆர்டிஓ கொடுத்துங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. சேஞ்ச் பண்ணால் அது உங்களுக்கு வந்து ஷோவ் ஆகாது. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து கொடுத்துங்க. இதில் உங்கள் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் இனிஷியலு, லாஸ்ட் டைமில் உங்கள் இனிஷியல் கொடுத்துங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்கள் மொபைல் நம்பர் பூரா வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துங்க. உங்கள் நேம், இனிஷியல், லாஸ்ட் நேம், அப்புறம் கீழே டேட் ஆஃப் பர்த்து, கொடுத்து முடிச்சுட்டு கேப்சா கீழே கேப்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா டைப் பண்ணிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்மிட் ஆப்ஷன். இதில் நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்ற போகிற அப்ளிகேஷன் வந்துடும். இதில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் வந்து எடுக்கணும்னா செகண்ட் பேஜுக்கு வந்து போய்ங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து வந்திருக்கோம். அதில் கெட் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து வரும். இதில் வந்து மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த ஓடிபி வந்து கேட்கும். ஓடிபி வந்து கொடுத்துங்க. அதில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து பூராமே வந்து வந்துடும். இதிலே ஸ்லாட் புக்கிங் பண்ணுறான்னு சொல்லி பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, ஃபீஸ் ஆஃப் பேமெண்ட் பூரா வந்து பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்ளிகேஷன்ஸ் மட்டும்
எனக்கு வந்து போதும்னு சொன்னீங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணி வாங்க. ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து பூரா கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை பிடிஎஃப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இது பூரா ஃபுல் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி ஃபுல் பண்ணி பிடிஎஃப்பில் வச்சு ஜெராக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபார்ம்டா இதில் தான் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் டேட், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் பூரா வந்திருக்கும். இந்த ஃபார்ம் வந்து பிரிண்ட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். மிஸ் ஆன அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து ரெக்கவர் பண்ணுற ஒரு ஆப்ஷன். ரெக்கவர் பண்ணும்போது மொபைல் நம்பர், ஓடிபி வந்து ரொம்ப அவசியமானது. சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாலும் கூட மொபைல் நம்பரை வந்து பெர்மனண்ட்டான மொபைல் நம்பரை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷனை வந்து எப்பயுமே வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், மிஸ் ஆகாது. அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து எத்தனை வருடங்கள் வந்தாலும் வந்து செல்லும். ஒரு 1 இயர் வரைக்கும் செல்லும். ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் கீப்பப்பாக பெர்மனண்ட்டான நம்பர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆர்டி ஆஃபீஸ் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வந்து எழுத சொல்லுவாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் டெஸ்ட்டு இதெல்லாம் ஆன்லைன் எக்ஸாம், ட்ரைனிங் எக்ஸாம். அது ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20க்கு 10க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸு. எல்எல்ஆர் அப்ளிகேஷன் போட்டுக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.